இன்னைக்கு ஒரு தரமான கறி விருந்து சாப்பிட போகிறேங்க. முக்கியமாக இது எல்லாமே வந்து கோம்போவில் வாங்கினது. இது என்ன கோம்போ, என்ன ஹோட்டல் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்கும். வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பழனியில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற பஞ்சாபி தாபா அப்படிங்கிற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கொடைக்கானல் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல். பல பேர் வந்து பழனிக்குள்ள பஞ்சாபி தாபா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காகவே பஞ்சாபி தாபா ஸ்டைல் ஹோட்டல் நம்ம பழனியில இப்போ ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இன்னாகிரேஷன் தான் இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் எப்படி செட்டப் இருக்கு, ஃபுட் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம போய் இந்த பஞ்சாபி தாபா ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ரோட்ல தாங்க இருக்கு. ஸோ நீங்க அங்க திண்டுக்கல் பைபாஸ் 4 கார்னர் ஆவின் 4 கார்னர் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கொடைக்கானல் ரோட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே ரைட் சைடில் இருக்கும். நல்லா சூப்பரான செட்டப்பில் கொடைக்கானல் மெயின் ரோட்டு மேலே அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பஞ்சாபி தாபா அந்த ஹோட்டலோட முன்னாடி எலிவேஷனுங்க. நிறைய வந்து பஞ்சாபி தாபா ஹோட்டலுக்கான என்கொயரி வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ நம்ம பழனியில் இன்னைக்கு இதை இன்னாகிரேட் பண்ணி மக்களோட பஞ்சாபி தாபா ஸ்டைல் உணவை வந்து பழனி மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு சும்மா எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி இன்னாகிரேஷன் அப்படிங்கிறனால குத்து விளக்கெல்லாம் ஏற்றி சிறப்பாக இன்னைக்கு வந்து இந்த ஹோட்டல் துவங்கியாச்சுங்க. அருமையாக இருக்குது. உள்ளே இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூரைக்கடை மாதிரி ஒரு செட்டு போட்டு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் இந்த கேபினில் மட்டுமே ஒரு 50 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கேபின் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. அதுலேயுமே ஒரு 50-60 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அதில் ஒரு சின்ன பார்ட்டி ஹால் மாதிரியுமே இருக்குது. நல்ல விசாலமான இடங்க. நம்ம கொடைக்கானல் ரோடே தெரியும் உங்களுக்கு பழனியில் எவ்வளோ பசுமையாக காற்றோட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்கே ஜம்முன்னு இருந்தது. வாங்க நேரில் ஒரு இடம் நீங்கள் பஞ்சாபி தாபா ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா நேராக கிளம்பி கொடைக்கானல் ரோட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாம். இன்றைக்கி என்ன மெனு, முக்கியமாக இன்னாகிரேஷனை முன்னிட்டு ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, கோம்போ ஆஃபர். அதில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பிரியாணி. அதில் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணி கோம்போ தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிச்சன் ஏரியாவே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரே சமயத்தில் 150 பேர் 200 பேர் உட்காந்து சாப்பிட்ற ஹோட்டல் அப்படிங்கிறனால மிகப்பெரிய கிச்சனுமே இங்கே இருக்குது. கிச்சனில் நம்ம உள்ளே நுழையும் போதே அவங்க சமைச்சிட்டு இருக்கிற வாசமே அப்படியே எப்படா சாப்பிடுவோங்கிற மாதிரி பசியை கிளப்பி விட்டுருச்சு. செம்மையான வாசனைங்க. ஸோ இன்றைக்கி இன்னாகிரேஷனுங்கிறனால இவங்களுடைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து இன்னாகிரேஷனில் கலந்துக்கிட்டு நிறைய கிஃப்ட்ஸு நினைவு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாபி தாபாவுடைய இன்னொரு கேபின். இது வந்து ஃபுட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றில் 6 பேர் உட்கார்ற மாதிரி, 8 பேர் உட்கார்ற மாதிரி, 4 பேர் உட்கார்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியுடைய மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற கேபின் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் டைமெல்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியாவாக இருக்கும். காற்றோட்டமாக உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பார்ட்டிகள் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியாக வர்றீங்க, பஸ்ஸில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிவிட்டு பஞ்சாபி தாபாவில் சாப்பிட்டு ஜம்முன்னு போயிடலாங்க. ஸோ இங்கே மெனூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மத்தியானம் வந்துருந்துங்க. இந்த டைமில் உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், அதுபோல் உங்களுக்கு வந்து குருமா, புரோட்டா, அப்புறம் தயிர் சாதம், இது எல்லாமே வந்து இருந்தது. இப்போ நாம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி கோம்போ 299 கோம்போ மட்டன் பிரியாணி கோம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஒரு எக்கு, அதுபோக உங்களுக்கு பஞ்சாபி பாயாசம். ஸோ அதை தான் வந்து அவங்க நம்மளுக்கு பிளேட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இன்றைக்கி பார்சல் வாங்கிட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் டேவே செமையான க்ரௌடுங்க. அதை பார்க்குறக்கே ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஊரில் பஞ்சாபி தாபாவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி நானே மிரண்டு போயிட்டேன். நம்மளே வெயிட் பண்ணி தான் உட்காந்து சாப்பிட்டோம், அவ்வளோ கூட்டம். ஸோ நமக்கான கோம்போ ரெடி ஆயிடுச்சு, கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஸோ முக்கியமாக அந்த பஞ்சாபி தாபா பாயாசம், பஞ்சாபி ஸ்டைல் பாயாசம், அது பஞ்சாபி தாபாவில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா பலன்னு நிறைய குவான்டிட்டியில் உங்களுக்கு இது 299 மட்டன் பிரியாணி கோம்போ. இதில் உங்களுக்கு தால்சா, தயிர், வெங்காயம் எல்லாம் வந்துடுது. தால்சா பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் கொழுப்பு, எலும்பு, கத்திரிக்காய், வாழைக்காயெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தால்சாக்கு பிரியாணிங்க செமையான காம்பினேஷனுங்க. நல்ல பலன்னு உதிரியாக உங்களுக்கு பிரியாணி வந்து இருந்தது. நல்லா அருமையான டேஸ்ட்டு, திகட்டாமல் இருந்தது, மசாலாலாம் எரிக்காமல். அதேமாரி இது சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிக்கன் வறுவல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துருந்து. கிரேவியும் செம டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணியோடு அப்படியே கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது அப்படி ஒரு அலாதியாக இருந்தது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். மட்டன் பிரியாணியோட விலையே பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் 220 ரூபா 250 ரூபா வந்துடுது ஒரு மட்டன் பிரியாணி. ஆனால் 299க்கு இவ்வளோ குவான்டிட்டியில் அருமையான மட்டன் பிரியாணி பூ மாதிரி வந்திருந்ததுங்க. மட்டன் பீஸ் எல்லாமே அப்படியே நாக்கில் வச்சா கரையிற மாதிரி இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு திகட்டவே இல்லை. சாப்பிட டேஸ்ட்டு ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி
உங்களுக்கு பாயில் எக்கு, அது போக வந்து உங்களுக்கு சிக்கன் கிரேவி. ஸோ இது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 299 அப்படிங்கும்போது உண்மையிலே ப்ராஃபிட் தான். நம்ம கஸ்டமர்களுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு பம்பர் ஆஃபர். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த கோம்போ ஆஃபர் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ப்ரைஸுங்கிறது வந்து ஓப்பனிங் டே ஆஃபராக லிமிட்டெட் பீரியட் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு ஓப்பனிங் டே முன்னிட்டு 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ப்ரைஸு. நல்லா இருந்துச்சுங்க. என் பையனுக்குமே பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஒரு தடவை எல்லா கோம்போ வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் இன்னொரு பிரியாணி வாங்கி தனியாக ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தால்சா ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பிரியாணி வித் தால்சா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சொன்ன மாதிரி சிக்கன் வறுவல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் நிறைய ஊற்றி நல்லா அதில் வந்து எண்ணெயிலே நல்லா அவங்க சுண்டை வேக விட்டுருந்தாங்க. அதனால் சிக்கன் வந்து நல்லா வெந்திருந்தது. மசாலாவும் சிக்கனுக்குள்ளே இறங்கியிருந்ததுனால அதை பிரியாணியில் போட்டு சாப்பிடல அப்படி ஒரு அபாரமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கோம்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் புரோட்டா இருக்குதுங்க சூடாக அப்படின்னாங்க. சரி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு புரோட்டா வாங்கினா அதுக்கு குருமா கொடுத்துருந்தாங்க. அட்டகாசம் போங்க. இந்த குருமாக்கு புரோட்டாக்கு காம்பினேஷன் உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக். இப்படி ஒரு புரோட்டா குருமா சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த புரோட்டாவையும் குருமாவையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கறி குருமா, அருமையாக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட தயிர் சோறு, இந்த தயிர் சாப்பாடு பார்த்தீங்கன்னா க்ரீமியாக நாங்கள் எங்களோட அந்த பஞ்சாபி ஸ்டைலில் பண்ணுவோம், அதை ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தயிர் சோறு கூலிங்காக இருந்ததுங்க, க்ரீமியாக இருந்தது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு ஆசை. அதுக்கு ஒரு ஊறுகாய் வச்சுருந்தாங்க, தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அடியே அப்பா அப்படி இருந்தது. கோம்போவில் கொடுத்துருந்த சிக்கன் வறுவலி உள்ள தயிர் சோறில் பிணைஞ்சு அடித்தோம்னா பிரமாதம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோம்போவில் வந்து பஞ்சாபி பாயாசம் அதுவும் சாப்பிட்டேங்க. நல்லா மிக்சடாக நிறைய என்னென்னவோ போட்டிருந்தாங்க. ஐட்டம்லாம் தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டு. இன்னும் என்ன கோம்போவில் ஒரு டம்ளர் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் கேட்கல நான். அது கொஞ்சம் அன்லிமிட்டடாக கொடுத்தாங்கன்னா கூட சூப்பராக இருந்திருக்கு. கடைசியாக ஒரு மொஜிட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பையன் கேட்டிருந்தான், சரி எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். நல்லா வெயிலுக்கு குழுன்னு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நைட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட் செட்டிங்கில் இருக்கும். பிரமாதமான அருமையான ருசியோடு இருக்கிற பஞ்சாபி ஹோட்டலை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கொடைக்கானலுக்கு ரோட்டில் வந்தீங்கன்னா இப்படி பல திருவிழா மாதிரி மின்ற இடம் தான் பஞ்சாபி தாபா. ஃபேமிலியோடு வாங்க, ஜாலியாக டேஸ்டியாக சாப்பிட்டு உங்கள் டைமை வந்து சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.